அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் கொடுக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்திற்கான இவர் நம்மளுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுறாரு, என்ன மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அவர் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங் என்னென்னா ஓப்பன்னஸ் அப்படின்றது. இந்த நம்ம கோர்வையாக இது கூட நம்ம எதை எடுத்துக்கலான்னா, சில பேர் ரொம்ப இமோஷ்னலாக அவங்க ஓப்பன் அப் ஆகாமையே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு புரியும் அவங்களுக்கு. பட் நான் யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். யாரையுமே பிலீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இதை நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம கைடன்ஸ்னு ஒரு கார்டு வந்துச்சுல, அந்த கார்டை கூட இதை பொருத்தி பார்க்கலாம். ஸோ அந்த கைடன்ஸ் கிடைக்காம அந்த இறுக்கமான மனநிலையிலேயே இருப்பாங்க. அந்த இறுக்கமான மனநிலையில் காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி நம்மளுக்கு பற்றற்ற நிலையே வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் பிடிச்ச ஒரு பர்சன்கிட்ட போய் ஓப்பன் அப்பாக பேசுங்க. உங்களுக்கு இதுதான் தேவைப்படுது, என் லைஃப்க்கு எனக்கு இப்போ இதுதான் வேணும். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான இதுவுமே இல்லை அப்படின்ற போது உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் ஓப்பன் அப் பண்ணுங்க, பேசுங்க. ஒரு தீர்வு வரணும்னா அங்கே 2 பக்கமும் நியாயமான ஒரு டைமிங் கொடுத்து நியாயமான பகிர்தல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது நல்லா ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா அங்கே எதுவுமே நல்லாவே இருக்காது ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கேனா, கரெக்டாக நான் உங்ககிட்ட பேசுகிறேனா, இப்படிலாம் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்களும் போய் எனக்கு இது தேவைப்படுது. நம்ம எப்பயுமே மனசில் வச்சுட்டே இருப்போம். மனசில் வச்சுட்டு இருக்கிறத யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணி பேசுங்க. உங்கள் அப்பா கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நான் படிக்கணும், இதுதான் நான் படிக்க ஆசைப்படுறேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் போய் அதை ஓப்பன் அப் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. இந்த மாதம் என்பது நம்ம ஓப்பன் அப் எந்த அளவுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கோம், அது கிவ்வாக இருக்கட்டும் ரிசீவாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே மியூச்சுவலாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் என்பது ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லோருக்குமே நல்லபடியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.